வணக்கம் நண்பர்களே. ஆடி மாதத்திற்கும் தை மாதத்திற்கும் உள்ள வேறுபாடு சொல்ல போகிறோமா? சரிங்களா? இங்கே பாருங்கள், தை மாதம் போட்ட அவரை எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இது தை மாதம் போட்ட அவரை. இப்போ என்ன நடக்குது? மாசி மாதம் நடக்குது. சரிங்களா? இது குண்டு மல்லிப்பூமா, இதை விட்டுடுங்க. இதை பாருங்கள். தை மாதம் போட்டது. சரிங்களா? இது என்ன வேறுபாடுனாமா, ஆடி மாதம் தேடி வதுன்னா ஆடி 18க்கு எல்லோரும் தோட்டம் இருக்கிறவங்க இல்லாதவங்க வீடு வச்சுருக்கவங்க ஒரு விதையாவது போடுவாங்க. ஏன்னா ஆடி 18ன்னு விதைக்குன்னு சிறந்த நாள். ஆனால் ஆடி 18 போட்டோம்னா ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஃபஸ்ட்டு தை முதல்ல, மார்கழி கடைசி, தை ஃபஸ்ட்டு தான் நம்ம காய்க்கி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் எடுத்துக்கிறாங்க. இந்த கொடிகள் அப்படியே பந்தல் மாதிரிமா, இந்த மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி அந்த ஒயரில் பந்தல் மாதிரி எனக்கு தோட்டத்திலே ஒரு ஆர்ச்சி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. 4 அவரை போட்டிருந்தேன். தம்பட்டை அவரையும் கொம்பு அவரையும் போட்டிருந்தோம்மா. ஆனால் இப்போ தை மாதம் போட்ட அவரை, தை மாசி விதை போட்டதே தை மாதம்தான். தை மாசி பூக்குறாங்க பாருங்கள். காயும் வச்சுருக்காங்க. இதை காட்டுறேன். இதில் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? ஆனால் எல்லாருக்கும் ஆடி மாதம்தான் தெரியும். நானே இவ்வளோ நாள் ஆடி மாதம்தான் போட்டுன்னு இருந்திருக்கேம்மா. காய் அதை நம்ம பறிக்கிறதுக்கு 6 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணி இருந்திருக்கோம். ஆனால் தை மாதம் அப்படி இல்லை. ஏன் இப்படின்னா, கால சேஞ்சஸ், கிளைமேட்டு மாற்றம்தான். அப்போ ஆடி மாதம் காற்றடிச்சா அம்மியும் நகரும். அந்த மாதிரி இது தை மாதம் எவ்வளோ கூலாக லைட் பண்ணி எவ்வளோ அழகாக பூத்து காய்ச்சிருக்காங்கப்பா அவரை கொடி. இதே பாருங்கள், இது கூட நாட்டு காராமணி இந்த மாதிரி இருக்குன்னு மருந்து அடித்தேன். இலை எப்படி வந்திருக்காங்க பசுமையாக. அதனால் நம்ம எல்லாம் ஆடி மாதத்துலேயே விதை போடுறோமா? அப்படி செய்யாதீங்க. ஆடி மாதம் வர காய்கறிகளுடைய விதையை தை மாதமும் எடுத்து வச்சிங்க. தை மாதங்கிறது தை மாதம் முதல்ல விதை போடணுன்னு இல்லைம்மா. மார்கழி 15க்கு அப்புறம் போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த பாருங்கள், மார்கழி 15 கூட போடலாம். இந்த பாருங்கள் அவரைக்காய் தெரியுதுங்களா? இதோ பாருமா அவரைக்காய். இதெல்லாம் தம்பட்டை அவரைமா, அவ்வளோ சூப்பராக இருக்குமா. 4 நாளைக்கு முன்னே செஞ்சோம் இந்த தம்பட்டை அவரை. மற்ற அவரை விட டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ நல்லா தெரியுறாங்க பாருங்கள். இப்போ செடிக்கு இந்த பக்கம் வந்துட்டேன். எவ்வளோ ஹைட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அந்த கொடி நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், அவரையை பாருங்கம்மா. இது 4 ஆச்சா? இங்கே பாருங்கள், 7 8 இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா அவரைக்கா? இங்கே பாருங்கம்மா எப்படி தெரியுறாங்க பாருங்கள். இது என்ன, நம்ம தை மாதம் போட்ட விதை தான். எவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்கு. ஆனால் விவசாயிங்க தான் அந்த நஞ்சு கலந்து, குறை சொல்லக்கூடாது, மருந்து கலந்து போடுவாங்க. நம்மக்கிட்ட மருந்தே இல்லை. ஒன்லி இயற்கை மருந்தில் இவ்வளோ அவரைக்காய் 2 மாதத்தில் காய்ச்சிருக்காங்க. அதுவும் தம்பட்டை அவரை இருக்கிற டேஸ்ட் இருக்காம்மா, ஒருத்தவங்களுக்கு கொடுக்க மனசு வரலம்மா. அவ்வளோ அருமையாக இருக்குது. இது மட்டும் இல்லை, காயும் பாருங்கள். இது 2 மாதம்தான். ஆடி மாதம் போட்டு பழம் நமக்கு பலன் கொடுத்தது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்போ என்ன செய்யணுன்னா, நம்ம தை மாதம் அதிகம் விதை போடணுமா. அதிகம் வேணாம், 2 கூடை போட்டால் போதும். இந்த பாவக்காயே சாட்சி, இந்த அவரைக்காயே சாட்சி. தை விளைச்சல், தை மாதம் இன்னும் பங்குனி வரலைங்க. நமக்கு இவ்வளோ விளைச்சல் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஆடி மாதம் என்ன செய்கிறேனோ அதே தான் இப்போ தை மாதமும் செய்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு வீடியோ போடுறோம்மா. தை மாதம் போடுறது நமக்கு எவ்வளோ பலன் கொடுக்குது பாருங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்டுன்னா கேளுங்க.
யூடியூப்ல ஷார்ட்லேயே வீடியோவில் கேள்வி கேளுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூம்மா. லைக் பண்ணுங்கம்மா.